அதாவது ஓவியா, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள சின்னக்காமன்பட்டி பகுதியில் கமல்குமார் என்பவருக்கு சொந்தமான கோகுல்ராஜ் பட்டாசு ஆலை என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலை 50க்கும் மேற்பட்ட அறைகள் கொண்ட இந்த பட்டாசு ஆலையில் இன்று வழக்கம் போல 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை வழக்கம் போல பட்டாசு தொழில் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்ட முயன்ற போது ரசாயன கலவையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடி விபத்து ஏற்பட்டு ஏற்கனவே 5 தொழிலாளர்கள் உடல் சிதறி உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதன் காரணமாக பலி எண்ணிக்கை 6ஆக உயிரிழந்துள்ளது. தொடர்ந்து இந்த வெடி விபத்தில் 8 அறைகள் தரைமட்டமாகி உள்ளது. தொடர்ந்து இந்த வெடி விபத்து, அதாவது இந்த பட்டாசு ஆலை நாக்பூர் உரிமம் பெற்றதாக பட்டாசு ஆலைகள் தயாரிக்கக்கூடிய பட்டாசுகள் உரிமம் பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது போர்மேன், இந்த ஆலையின் போர்மேன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து வரும் இந்த பட்டாசு விபத்துகளை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் மற்றும் பட்டாசு தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஓவியா.